ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த மாதத்தின் 2வது நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 63:3 நான் வாசிக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சங்கீதக்காரராகிய தாவீது இந்த இடத்தில் சொல்லுகிறார், ஜீவனை ஒரு பக்கம் பார்க்கிறார், மறுபக்கம் ஆண்டவருடைய கிருபை. இரண்டிலும் எது மேன்மையானது, மேலானது, உயர்ந்தது சொன்னால் கிருபை என்று சொல்லுகிறார். இந்த மாதம் கிருபை வெளிப்பட்ட மாதமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவின் மூலமாகத்தான் சத்தியமும் கிருபையும் வெளிப்பட்டதென்று யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். கிருபையுடைய மேன்மை அறிந்து கொண்டவர்கள் கிருபையை ஒருபோதும் இழக்க விரும்ப மாட்டார்கள். கிருபையிலே பெருக நினைப்பார்கள். கிருபையிலே பூர்ணத்திற்குள் வரதான் விரும்புவார்கள். கிருபையை குறித்து பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் அது மேலானது. நாம் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், அல்லது நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தால் போதும். ஜீவனை காட்டிலும் மேலானதுன்னு பாருங்கள். அதன் நிமித்தமாய் கிருபையின் மூலமா எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சந்திக்க முடியும், ஜெயிக்க முடியும். அதுதான் உண்மை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையை எந்த விதத்திலும் போக்கடிக்க விரும்பாமல் தாழ்த்தி கிருபையை பெற்றுக் கொண்டதை வேதத்தில் பார்க்க முடியும். எப்படி கிருபையை பெற்றுக் கொள்ளலாம்? வேதம் சொல்லுகிறது, தாழ்த்தும் பொழுது கர்த்தர் கிருபை கொடுப்பாராம். அநேகர் கூடி துதித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை கொடுப்பாராம். ஆண்டவரை நம்பும் பொழுதும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கிருபை நிமித்தமாக எல்லா சூழ்நிலையும் மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆடு மேய்க்கிற நிலைமையில் தான் தாவீது இருந்தான். குடும்பத்தால் மறக்கப்பட்ட ஒரு வாலிபன். ஆனால் தேவன் அந்த வாலிபன் மேல் தனது கிருபை வைத்தபடினால் ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாறிவிட்டான். யோசித்து பாருங்கள், இப்ப எவ்வளவு பெரிய ஒரு இடத்திற்கு அது கொண்டு போகிறது. அதோடு மட்டுமல்ல, இப்படி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கூட கிருபை நிமித்தம் இறங்குங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. தாழ்த்தி அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் வரும். நீங்க எவ்வளவுதான் அழுது புலம்பி ஆண்டவரே அது அப்படி இது இப்படின்னு சொன்னாலும் ஒருவேளை பதிலே வரல, எந்த மாற்றமும் இல்லைன்னா கிருபை நிமித்தம் இறங்குங்கப்பான்னு சொல்லி பாருங்களா. ஆண்டவரங்க கிருபை நிமித்தமா இறங்கி ஒரு அற்புதத்தை செய்திருவாரு. ஐசியூ, அதாவது உங்களுக்கு தெரியும், மருத்துவமனைகள் அது இன்டென்சிவ் கேர், கிரிட்டிக்கலா இருக்கிற பேஷண்ட் அங்க கொண்டு வைப்பாங்க. ஃபுல்லா அப்சர்வேஷன்ல கவனிப்புல இருப்பாங்க. எல்லா சிஸ்டங்களையும் பார்த்து எல்லாருமே அங்க எக்ஸ்ட்ரா அங்க ஸ்டாஃப் நர்ஸும் போட்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், 24 மணி நேரம் கவனத்துல வைத்திருப்பாங்க எல்லாத்தையுமே. அப்ப அங்க ஒரு வாலிபன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறான். எல்லாம் போராடுறாங்க, அங்கெல்லாம் ஜெபம் நடக்குது. ஜெபித்து பார்த்தாங்க, எந்த ஒரு அசைவ மாற்றமே இல்ல. ஆண்டவரே ஜீவனை திருப்பி கொடுங்க, ஜீவனை கொடுங்கப்பா, கொஞ்ச நாளா உயிரோடு இருக்கட்டும் சொல்லி கேட்டு பாக்குறாங்க. அதுல அப்போ ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, நீங்க உயிரை கொடுங்க, ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. அதை காட்டில ஆண்டவரே இந்த மகனுக்கு வேண்டிய கிருபையை கொடுங்க. இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் உணர்த்திருக்கிறாரு. ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை பெரியது, நல்லது. அப்ப இந்த தம்பி வாலிபன் செத்துட்டு இருக்காது. சாகக்கூடிய வயசு இல்ல, வாழக்கூடிய வயசு. அவர் தெரிந்தோ தெரியாம பாவம் பண்ணிருக்கலாம், எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கிருபை நிமித்தமாக அந்த மகனுக்கு இறங்குங்க, அந்த மகனுக்கு வேண்டிய கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜபிக்கும்படி ஆண்டவர் உணர்த்தின உடனே அவருடைய ஜெபத்தை மாற்றுகிறார்கள். எப்படி அதை கொடுங்க, இதை கொடுங்க, எப்படி செய்யுங்கன்னு சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு, ஆண்டவரே ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. நாங்க ஜீவனை கேட்டோம், இப்ப நாங்க கிருபையை கேட்கிறோம். கிருபை அந்த மகனுக்கு கிடைச்சது. ஆண்டவர் கிருபை நிமித்தம் இறங்க ஆரம்பிச்சது. ஜீவன் வந்துருச்சு, கண்களை முழிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த கோமா ஸ்டேஜில் இருந்த நிலைமை மாறி பேச ஆரம்பிச்சுட்டான். எழுந்து உட்கார ஆரம்பித்தான். ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பித்தான். வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். யோசித்து பாருங்கள், கிருபைக்கு அவ்வளவு மேன்மையான ஒன்று இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்கள்ல கிருபை வெளிப்பட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த கிருபை நிறைந்த இயேசு எங்களுக்கு போதும்னு சொல்லி பாருங்களா. அவர் வந்துட்டாலே அவர் ஜீவனை கொடுத்தவர், நமக்காக இன்றைக்கும் ஜீவனோடு இருந்து பரிந்து பேசுகிறவர், நமக்கும் ஜீவனை தருகிறவர். கண்களை முடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாள் காலை நேரத்துல உடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை தந்திருக்கிறீங்க. எங்களுடைய நீதி, எங்களுடைய திறமைகள், எங்களுடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றுக்கு உதவாது. அதை பார்க்கும்போது அதை வச்சு நாங்க எதுவுமே இடத்தில் வந்து நிற்க முடியாதப்பா. ஆனால் கிருபை நிமித்தமா நாங்க வர முடியும். எங்கள் பாராட்டின கிருபை உம்மிடத்திலிருந்து நன்மைகளை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறேன், ஜீவனையே கொண்டு வருகிறது. இதனாலும் பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம், அல்லது பலவீனத்தோடு தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கலாம். எத்தனை நாட்கள் இந்த பலவீனம், எத்தனை நாட்கள் இந்த மாதிரி அவயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் சொல்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நாளிலும் கிருபை உண்டாகட்டும் அப்பா. கிருபை நிமித்தமாக இறங்கி செத்த பகுதிகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். நாங்கள் கிருபையை கேட்கிறோம். இருள் மறையட்டும்,
வெளிச்சம் உதிக்கட்டும், வல்லமை வெளிப்படட்டும். இந்த நாள் முழுவதும் கிருபை நிறைந்த நாளாய் மாற்றிக் கொடுப்பீராக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜீவனை பார்க்கலாம் கிருபை நல்லது. அந்த நல்ல கிருபையே நல்ல தேவன் நமக்கு கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.